வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 30 NMSC பிரான்ஸ்ல இருந்து போற வீடியோ. ஸோ இந்த வீடியோ தொடர்பான என்று சொன்னால், ஏன் நான் இந்த வரைக்கும் என்ன தொடர்ந்து ஐநாவில் நிற்கிறேன் என்று கனவேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கேன். அதாவது கனவேருக்குன்ட்டு நான் சொல்றது முக்கியமா எங்கள்ட அரசாங்கம் சார்பான ஆக்களுக்கு ஒரு கடும் பிரச்சனையாக இருந்திருக்கும். ஒன்றை சொல்றேன் என்னென்றால், இந்த வீடியோ ஒரு டீட்டெயிலான வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஏதாவது அவசரமா நியூஸ் பார்க்குற மாதிரி தானி இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரினா தயவு செய்து பார்க்க வேண்டாம். இது ஒரு டீட்டெயிலான வீடியோ. ஏன் நான் இப்போதும் தொடர்ந்து NMSCல நிற்கிறேன், என்னத்திற்காக நிற்கிறேன், NMSC பிரான்ஸ்ல நிற்கிறேன். ஜெர்மனில இருந்து வந்துட்டேன் நேற்றைய தினம். ஸோ அதுக்கு முன்னம் இந்த ஒரு வீடியோ பாருங்க. நேற்றைய நேரம் ஒரு சின்ன கிளிப் உண்டு. நேற்று நான் ஃபிளைட்ல நிற்க வந்த வீடியோ. எல்லாம் சவச்சேரி சனம் போட்ட பிச்சை. இதை பார்த்துருப்பீங்க நீங்க. ஏனென்றால் நேற்றைய தினம் ஜெர்மனிலேருந்து வலிக்கிட்டு, ஜெர்மனி பேர்லின்லேருந்து வலிக்கிட்டு NMSCக்கு நேற்று இரவு 8 மணிக்கு வந்து நான் இப்போது ஒரு இடத்துல நிற்கிறேன். நாளைக்கு 31 ஒரு மிகப்பெரிய முக்கியமான சந்திப்பு ஒன்று இருக்கு. ஆனால் அதை நான் என்னென்று வழியில சொல்ல இல்லாது. ஏனென்றால் தெரிந்த எங்கண்ட ஆக்களுக்கு நான் சொல்றது, இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குத்தி முறியுது. அர்ச்சுனா நின்று அங்க என்னத்தை குழப்பறான்னு. இப்ப அர்ச்சுனா வெளிநாட்டுல நிக்கிறதால சில அரசாங்க அமைச்சர்மார் லண்டன்ல இருந்து ஓடி தங்களுடைய நியாயங்களை கதைச்சு கொண்டும் இருக்கணும். சோ அதையும் விட இந்த அரசாங்கத்துக்கு ஒரு இன்டர்நேஷனல் தலையடியாக நான் மாறி இருக்கிறேன். அதை விட மோசமான தலையடியாக மாறுவேன் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும். விஷயத்துக்கு வரும். சில பேர் இவர் தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையை கதைக்க போயிருக்கிறார், தன்னுடைய பர்சனல் இஷ்யூஸை கதைக்க போயிருக்கிறார்களுக்கு நான் ஒரு சில படங்களை வழியில போட்டிருந்தேன். நான் எரிக் சோல்லைமோட, மற்றது இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற நான் MP மேரங்கண்ட ஆசியாவுக்கு போறது, ஆசியா இதுக்கு பொறுப்பான ஒரு சிலரோட கதைச்ச வீடியோக்குள்ள நான் நேற்று தினம் போட்டிருந்தேன்னா நீங்க அதை பார்த்துருப்பீங்க. அதையும் விட எங்களோட இனத்துக்கண்ட ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்கு. அதான் இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை. 2வது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள். இதை வச்சு உலகம் பிசினஸ் செய்யறோம். நல்லா பிசினஸ் செய்யறாங்க, நல்லா உழைச்சி சாப்பிடுறாங்க. இதை வச்சு அதை வடிவா விளங்கி கொள்ளுங்க. சரிதான். இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை என்றதையும், அதே நேரத்துல இந்த கடைசி நேரம் நடந்த எங்களுடைய இனவழிப்பு தொடர்பாக போஸ்கோ, நிஷா உட்பட இங்க இருக்கிற பேருக்கு அது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியாவே மாறி இருக்கிறது. ஒன்று, இந்த மாவீரர் தினங்கள்ல பிள்ளை நடக்கிறது என்று கதைக்கிறார்கள். எனக்கு அது தெரியல. ஒன்று, இந்த மாவீரர் தினங்கள் நடத்துறாக்கள் அது ஒரு வியாபாரமாக செய்கிறார்கள் என்று சொல்லி அண்மையில ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்ததுனான். ஒன்று. 2வது, இப்ப இந்த விமர்சனங்களை நான் வைக்கல எனக்கு எதிராக பேர் குளர்வினம். அதுல ஏனென்றால் இவர்கள் 15 வருஷமாக இதை வச்சு கொண்டு உழைச்சு லண்டன்லையும் அமெரிக்காவிலையும் வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள். சோ இந்த மாவீரர் தினங்களையும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களையும் இந்த போஸ்கோ மாதிரி, இந்த நிஷா மாதிரியான ஆக்கள் இது ஒரு தொழிலாவே செய்து கொண்டு இருக்கிறார்கள். சோ இவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நேரடியா விமர்சனம் ஒன்று செய்யல. உடனே இவரால் இயலாது என்றால் இவர்கள்ட்ட இவர்களுடைய வாளுகள், ஒரு சில வாளுகளுக்கு சொல்லுவார்கள். அந்த வாளுகள் இங்க குளரும். சோ இப்படி வாளுகள் இருக்குன்னு தானே. சோ எல்லாத்தையும் பிளாக் பண்ணியிருக்கேன். ஒரு 1,09,600 நிக்குது என்னுடைய மோப்புத்தம். 1,09,900 கிட்ட வந்தது. கிட்டத்தட்ட 300 கல்ல ப்ரொஃபைல் தேவையில்லாத ஆக்களை எல்லாம் பிளாக் பண்ணியிருக்கிறோம். சோ இவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. தங்களோட பிசினஸ குழப்புறான் என்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ பைத்தியம் என்று சொல்லி குழப்பறாக்களும் இருக்கணும். நெல்லம் ஒரு சில பேர் சொல்லணும் என்றால், அவருடைய வீடியோ ஒன்று பார்த்தேன். அவருடைய வீடியோ பார்க்கின்ற போது அவருடைய வார்த்தைகள் பெரிய, இப்ப நீங்கள் எல்லாம் பெரிய கட்டுக்கோப்பான ஆக்கள், அந்த நான் பிளாக் பண்ணிட்டேன். கட்டுக்கோப்பான ஆக்கள் 3 நேரமுமே தீட்சை கட்டு போட்டு திரும்பி விபூதி அணிஞ்சோன்ற ரோட்ல திரிகிறார்கள். சோ உங்களை நாங்க பேசக்கூடாது, உங்களை நாங்கள் கதைக்க கூடாது, உங்களோட டீசனை தான் கேட்கணும். அந்த ஒரு விஷயத்த சொல்றேன் என்றால், மாநசபை வர்ற நேரங்களில் நான் சாதாரண ஆளா இருக்கணும், கடும் ரவுடித்தனமே இருக்கு, சட்ட ரீதியான கடும் ரவுடித்தனமே இருக்கு. இல்லாட்டி உங்களுக்கு தெரியும், முன்னாள் ஆளுநர் ஒருவர் காசு வேண்டி கொண்டு 50,000 ரூபாய் காசுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸுக்கு சைன் பண்ணுவார். உங்களுக்கு பேர் இருக்கிறீங்க, பேர் எனக்கு எவிடன்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு மாநசபை தேர்தல் முடியும் போது அதை நாங்கள் பார்ப்போம். சோ இந்த குளர்லாம், ஆனால் இப்ப குளர்றது கொஞ்சம் குறைஞ்சிட்டு, அதான் எனக்கு சரியான கவலையா இருக்கு. சோ நீங்க குளரவணும் பண்றதுக்காண்டியாவது 4 வசனத்தை எடுத்து வெளியே விடணும் நேரம் யோசிக்கிறேன்னா, குளரட்டும் ஒன்று அந்த விஷயம்.
ரெண்டாவது விஷயம் வந்து ஏன் நான் இப்போ நிக்கிறேன்ன்றது. சரி, அது ஏன் நான் நிக்கிறேன்னு சொன்னால் 2009 மே மாதம் 19 போராட்டம் மௌனமிக்கப்பட்ட பிறகு 2025 அக்டோபர் மாதம் இன்றைக்கு 30 வரைக்கும் இந்த பொஸ்கோவோ, இந்த நிஷாவோ, அல்லது உங்க அனந்த் சசிதரனோ, அல்லது இங்க நின்று நிக்கிறார்கள் யாருமோ, ஸ்ரீதரனோ, சுமந்திரனோ, அல்லது வந்து யாரு உங்களுடைய முன்னாள் நீதி அமைச்சர் என்ன பேர் அவருக்கு, விக்னேஸ்வரனோ, இந்த பார்காரரோ யாருமே இன்றை வரைக்கும் இலங்கையில இருந்து வெளியால வந்து சொல்லல இலங்கையில தமிழ் மக்களுக்கு 2009 நடந்தது ஒரு இனப்படுகொலை என்றதை யாருமே சொல்லல. சோ இது உங்களுக்கு கிளியர் தானே? இல்ல நாங்க சொன்னாங்கன்றார்கள் வாங்கும் கதை. சர்வதேச ரீதியில உங்களுடைய குரல்கள் கேட்கப்படுகின்ற போது நீங்கள் சர்வதேச ரீதியில போய் யாராவது ஒருத்தர் நாங்கள் இனப்படுகொலை தொடர்பாக குரல் கொடுத்து ஆவணப்படுத்தி யுனைடெட் நேஷன்ஸ், சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையை, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கையை கொண்டே நிறுத்துவதற்கான சாட்சிகளாக மாறி இருக்கிறோம் என்று சொல்றார்கள். யாராவது இருந்தால் வாங்கும். நான் இந்த என்னுடைய எம்பி போஸ்ட் தரலாம். டீலுக்கு டீல். இண்டை வரைக்கும் யாருமே இல்லை. என்ற நாங்கள் இந்த ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்கு வாழ்றோம். ஐயோ அப்பா என்ன விடு, நான் அண்ணா செத்தாலும் பரவாயில்ல, அம்மா செத்தாலும் பரவாயில்ல, மாமா செத்தாலும் பரவாயில்ல, யார் இயக்கங்க இவங்களை ஆமிக்காரோண்டே கண்ணை பிடிக்கினாலும் எனக்கு பரவாயில்ல. அப்படியே பண்ண ஐரோப்பாவுக்கு ஓடி வந்துட்டோம்டா, அல்லது யூகே ஓடி போயிட்டோம்டா, கனடாக்கு ஓடி போயிட்டோம்டா, காணும் முருவா சிவபெருமானி ஆள விடு, முடிஞ்சது முடிஞ்சுவோம், நாங்கள் அப்படியே பிள்ளைகளை இங்க வச்சு வளர்த்து சந்தோஷமா இருந்துட்டோம். அப்படித்தானே எல்லாருமே நாங்க நினைக்கிறோம். எத்தனை பேர் நான் உங்கள்ட்ட அந்த போன முறை அந்த நோர்வேல நடந்த அந்த இதுலயும் கேட்டேன் நான் உங்கள்ட்ட, எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகள் இப்ப இங்க லெவல் படிச்சு கொண்டிருக்கிறார்களா, படிப்பு எல்லாத்தையும் நிறுத்தி போட்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்து அரசியல் செய்யறதுக்கு, அதாவது நான் ஐரோப்பா நாடுகள்லையும் இலங்கையிலையும் இருக்கிறார்கள், படிப்பை நிறுத்தி விட்டு வந்து அரசியல் செய்யறதுக்கு எத்தனை பேர் நீங்கள் உங்களோட பிள்ளைகளை தயாரா வச்சிருக்கிறீங்க? அல்ல யூனிவர்சிட்டி பாஸ் அவுட் ஆகினா பிறகு கூட சும்மா நிக்கிறபடியில் 4 பேரை யாரை கொண்டாங்க நீங்கள் அரசியல் செய்யறதுக்கு வர்றீங்க? யாருமே தயாராக இல்லை. எல்லாருக்குமே தங்களுடைய வீடு, தங்களுடைய கொஸ்டினி, அதுல இருந்து வர சாப்பாடு, டிவி, யூடியூப், அவ்வளவுதான் எங்களுடைய சின்ன வாழ்க்கை. இதை ஏற்றுக்கொள்ளாம கொள்றதுல இந்த மனச்சாட்சியோட சொல்லுங்க, எத்தனை பேர் வந்து போராடுறதுக்கு தயாராக இருக்கிறீங்கள், அல்லது இலங்கையில இருந்து போராடுறது தயாரா இருக்கிறீர்கள்? எந்த ஒரு லாபமும் இல்லாம, பின்னோக்கமும் இல்லாம, அட்லீஸ்ட் தேசிய தலைவருக்கு நடந்த ஒரு அநியாயத்தையாவது கதைக்கிறதுக்கு கடைசி நேரங்கள்ல வந்து வெள்ளக்கொடி பாருங்க, வெள்ளக்கொடி பிரச்சனையில எங்களோட கயந்திரன் மாதிரி என்ன ஒரு உருட்டி கொண்டு இருக்காங்க. 15-20 வருஷமா பாராளுமன்றத்துல இருக்கிறார்கள். சோ எத்தனை பேர் நீங்கள் தயாரா இருக்கிறீங்க இந்த விமர்சனத்துக்கு வந்து? உங்களுடைய சரியான மென்டல் ப்ரெஷரா இருக்கும். சோ எல்லாத்தையும் தாண்டி வந்து இங்க நிக்கிறதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? இல்ல உங்களோட படிப்பு யாராவது ஒரு டாக்டரா இருக்கிற ஆள், நான் டாக்டர் வேலையை விட்டு போட்டு வந்து அரசியல் செய்ய போறோம், யாராவது ஒரு கையெழுத்துங்கோ. யாழ்ப்பாணத்திலையும் சரி வெளிநாட்டிலையும் இருக்கிற டாக்டர் யாராவது ஒரு ஆள், நான் டாக்டரா இருந்து போட்டு விட்டு போட்டு வந்து இப்ப நான் அரசியல் செய்ய போறேன், மக்களுக்காக போராட போறேன், மக்களுடைய பிரச்சனைகளை சர்வதேச நீதிமன்றங்களை கொண்டு கதைக்க போறோம், ஒரு டாக்டர் சொல்லுங்க, ஒரு இன்ஜினியர் சொல்லுங்க, ஒரு லோயர் சொல்லுங்க, ஒரு டீச்சர் சொல்லுங்க வாரீங்களாண்டு. இல்ல நான் கேட்டேன்னா சில பேர்கிட்ட மாகாண சபையில வரைக்கல வேலையை ஒரு நோ பே கொடுத்து போட்டு வந்து எலெக்ஷன் நின்று போட்டு திருப்பி போய் வேலை செய்யுங்கன்னா அதுக்கு மேலாது. அதுக்கு மாகாண சபைக்கு வராட்டி அதுக்கு ஒன்றுக்கும் மேலாது. ஆக முக புத்தகங்கள்லையும் யூடியூப்லையும் குளறதுக்கு மட்டும் மேலுமெண்டா நான் என்ன செய்யறது? எந்த சமூகத்தை வச்சுக்கொண்டு நான் போராடுறதுன்னு சொல்லுங்க. யார்கிட்ட உதவியோட நின்று போராடுறது? சரி, ஒன்று. ரெண்டாவது, இலங்கையில இருக்கிறாலும் சரி புலம்பெயர் நாட்டிலையும் இருக்கிற எந்த தமிழ் உறவுகள் உங்களுடைய பிள்ளைகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி வந்து ஐநாவில் சாட்சியம் கொடுக்கறதுக்கு யார் தயாரா இருக்கிறீங்க? மொழி வேண்டாம், மொழி நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். மற்றாக்கள் விழாலும் நிஷாவும் போஸ்கோவும் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் இப்படி விழால நடந்தது. நான் டிரான்ஸ்லேட் பண்றேன், எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்துல நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். நான் சர்வதேச நீதிமன்றத்துல உங்களை கூட்டி கொண்டே டிரான்ஸ்லேட் பண்றேன். யார் வாரீங்க? யாருமே வாரத்துக்கு தயாரா இல்லை, யாருமே போராடுறதுக்கு தயாராக இல்லை. ஆனா என்னோட எல்லாரும் கேட்கிற கேள்வி, ஏன் டாக்டர் சில பேர் உண்மையாவே பாசம் இருக்கிற சில பேர் வந்து சில அண்ணா மேர் சில அக்கா மேர் ஃபாரின்ல இருந்து டாக்டர் சொல்ற கேளுங்க டாக்டர், பேசாம விட்டுட்டு இங்கே வாங்க, வந்து குடும்பத்தோட அந்த பிள்ளை எதிர்காலம் பாவம் இங்கே வந்துருங்கன்னு சொல்லி சில பேர் எனக்கு சொல்லினேன். இதை நான் எப்படி பாக்குறேன்டா, இது வந்து நான் என்னுடைய அப்பாவுக்கு செய்யற ஒரு மாபெரும் துரோகமா தான் நான் இதை பாக்குறேன். சரிதானே? அதாவது வந்து அந்த மனுஷன் கடைசி நேரங்கள்ல கொண்டு போய் பதவியா வைத்தியசாலையில் அப்ப நடந்த அந்த சின்ன ஸ்டோரியை திருப்பியும் சொல்றேன். 2009 பிப்ரவரி மாதம் 14 அல்லது 15 அப்பா
வலைஞர் மடம் அல்லது புதுக்குடியிருப்பு அந்த ஏதோ ஒரு பிரதேசங்கள்ல நிக்கேக்குள்ள அதாவது சனம் போய்கொண்டு கேட்க டிராபிக் வேலை பார்த்து கொண்டு வந்திருக்காரு. டிராபிக் போலீஸாக ரோட்ல நின்றுருக்காரு. ஸோ அந்த நேரம் கிபிர் வந்திருக்கு, சரிதானே? ஸோ கிபிர் வந்த நேரங்கள்ல சனம் எல்லாம் திக்கு தட்டுட்டு ஓடும், சரிதானே? அந்த நேரம் அந்த ஒரு டிராக்டர் ஒன்றா அடிச்சிருக்குதா பாரு, காலில் அடிச்சு இடது காலில் கணுக்காலுக்கு கீழே சிதைஞ்சு போச்சு. டிராக்டர் ஏறிட்டப்பா அந்த காலுக்கு மேலால, சப்பாத்துக்கு மேலால. அந்த எனக்கு எல்லாம் கண்ணுக்குள்ள அழுகதான் வருது. என்னன்னா அந்த அப்பா சப்பாத்தை போலீஸ் பண்ண போடுவார். அது எந்த போலீஸ்காரனும் அப்படி போலீஸ் பண்ண போடும். விடிய காலம் ஒரு 2 மணி நேரம் போலீஸ் பண்ணி இருப்பார். சப்பாத்து வெனிய துண்டு போட்டு கிழிச்சு, அது இப்போ ஞாபகம் இருக்கு. அந்த காலுக்கு மேலால ஒரு டிராக்டர் ஒன்று ஏறி இருக்கு. யாரோ ஒரு புண்ணியவான் என் அப்பாண்ட காலுக்கு மேலால டிராக்டரையும் ஏற்றி இருக்குது மெனசன்பா. அது பிறகு கொண்டு போய் அனஸ்தீசியா இல்லாம தான், மயக்க மருந்து இல்லாம தான் அப்ப அவருடைய காலை வெட்டி இருக்காங்க, சிதஞ்ச காலை வெட்டி இருக்காங்க. வெட்டி மருந்து கட்டி அதுக்கு பிறகு அப்பா கால் டயபெட்டிக் புண் மாறாது. ஸோ ஹாஸ்பிட்டல்லையே தெரிஞ்சிருக்கிறார் 2 மாதம். அதுக்கு பிறகு புதுமாத்தலன் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்களா, இவங்க திருப்பியும் செல் அடிச்சிருக்காங்க புதுமாத்தலன் ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த நேரத்துல அது உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், சேனல் 4ல இருக்கு. விழுந்த செல்லுன்ற பீஸ் ஒன்று வயிற்றுல பட்டிருக்கு. மனுஷனுக்கு கழுத்துல மண்டையில கண்டியில பட்டிருந்தா ஒரு சோடியம் இல்லாத புஸ்தண்டு போயிருக்கும், கவலையே இல்லை. வயிற்றுல பட்டு. ஸோ வயிற்றுல பட்ட அந்த காயத்தோட அதுக்கு பிறகு அங்க வச்சு ட்ரீட் பண்ணிடலான்னு போட்டு காயத்தோட ஆப்ரேஷன் செய்து போட்டு, அப்ப அனஸ்தீசியா இல்லை, மயக்க மருந்து இல்லை, விளங்கி கொள்ளுங்க வடிவம். காயத்தோட ஐசிஆர்சின்ற போர்ட் மூலமாக திருவோணமலைக்கு ஏற்றி அனுப்பப்பட்டிருக்காரு. திருவோணமலை வைத்தியசாலையில இருந்து, திருவோணமலை ஹாபர்ல இருந்து திருவோணமலை வைத்தியசாலை பதவியா வைத்தியசாலைக்கு அப்பாவை கொண்டு போயிருக்கிறாங்க. அப்பா சுயநுணைவோட கலைச்சு கொண்டுதான் இருந்திருக்கிறார். பதவியா வைத்தியசாலை கிட்டத்தட்ட 3-4 நாளுகள் வைத்திருக்கிறார்கள். அங்க இருந்து அப்பாவை கடத்தி இருக்காங்க. கடத்தி கொண்டு அந்த மனுஷனை கண்ணையும் தோண்டி, டயபெட்டிக் கண்ணடாப்பா ஏன் தோண்டிங்களோ தான் தெரியும், கண்ணையும் எடுத்து கிட்னியையும் எடுத்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்குது. கொலை செஞ்சிருக்கோன்னு நான் ஆசைப்படுறேன். அப்பாவை கொண்டு சிதைக்காம இவர்கள் கொலை செஞ்சிருக்கோன்னு நான் ஆசைப்படுறேன், சரிதானே? அந்த என்ன பற்றி கேவலமா கதைக்கிற நாதாரிகள், சில பேர் டாக்டர் நீங்க உங்களோட வசனமா பாத்துக்க, இந்த நாதாரிகள் என்ற வேர்ட் கதைச்சுதான் ஆவேன். கேவலமா கதைக்கின்ற ஒரு சில நாதாரிகளுக்கு மட்டும்தான் இந்த பதில். சோ அங்க இருந்து கொண்டு போய் அப்பாவை கொண்டு போனவங்க அதுக்கு பிறகு என்ன நடந்தது தெரியாது. அதுக்கு பிறகு அண்ணா ராமநாதன் ராமகிருஷ்ணா அண்ணா அப்பாவை தேடி, நான் அண்ணா இல்லாம அப்பாவை தேடி, அந்த அம்மா வழியால வந்துட்டா கேம்ப்ல இருந்து அண்ணா மேல 2 பேரும் வந்துட்டோம். சோ அப்பாவை தேடி எல்லா இடமே அலைஞ்சிருக்கிறோம். அப்ப நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் 2013-12 அந்த நேரங்கள்ல நீதிமன்றங்களால சொல்லப்பட்டது, அப்பாவை செத்துட்டாரண்டு ஏத்துக்கொண்டா நீங்கள் அப்பாவினுடைய பர்த் சர்டிபிகேட் எடுக்கலாம்னு எங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்பட்ட போலீஸார் எங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணினவே வற்புறுத்தினவே அப்பாவினுடைய டெத் சர்டிபிகேட்டை எடுக்க சொல்லி. அதுக்கு நாங்கள் உடன்படவே இல்லை. ஏனென்றால் ஒரு ஆள் செத்தா போஸ்ட்மார்ட்டம் செய்கிறது, கோஸ் ஆஃப் டெத் இருக்கும். போஸ்ட்மார்ட்டமும் இல்லாம ஒன்றும் இல்லாம டெத் சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு நாங்கள் அப்ப நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே, ஸோ நான் சொல்லி போட்டேன் எடுக்க வேண்டாம். அதுக்கு பிறகு சிஐடி எல்லாருமே எங்களுக்கு மேக்சிமம் துன்புறுத்தல் கொடுத்த, தேவையில்லாம அண்ணாக்கு வழக்கில் போட்டு கொண்டது, பிரச்சனைப்பட்டது, சும்மா பைசிக்கல் எல்லாத்தையும் பறிச்சு வைக்கிறது போலீஸ் ஸ்டேஷன்ல, அப்படி கட்டும் கஷ்டம் கொண்டு கொடுக்கப்பட்டது. இந்த ரணில் அரசாங்கம், நல்லாட்சி அரசாங்கம் நேரங்கள்ல நாங்கள் அதை கணக்கெடுக்கையில நாங்கள் எங்கண்ட பாட்டுல இருந்துட்டோம். அதான் உண்மை. அதற்கு பிறகு இண்ட வரைக்கும் நாங்கள் அப்பாவினுடைய பொடியை பார்க்கவும் இல்லை, போஸ்ட்மார்ட்டம் எடுக்கவும் இல்லை, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இல்லை, இப்போ டெத் சர்டிபிகேட்டும் இல்லை, கச்சேரியில ஃபோர்ஸ் பண்ணி தரவழிக்கிட்டவன் நாங்கள் எடுக்கல. ஸோ இந்த விடயம் ஒரு மாபெரும் குற்றம், இலங்கை அரசாங்கம் செய்த ஒரு மாபெரும் குற்றம். ஸோ இங்க நிக்கிற லண்டன்ல 2 அமைச்சர் மேர் சரோஜினி போல்ராஜ் சாவித்ரியோ, அவ சாவித்ரி போல்ராஜரோ அவனோட எல்லாம் கதைக்கிறவ பாராளுமன்றத்துல. ஆனா அவைக்கு தெரியாது எங்களுடைய வலி. அவன் அரசியல் செய்யணும், நாங்கள் மக்களுடைய வலிகளுக்காக போராடுறோம். நாங்கள் அரசியல் செய்யலாம் ஆசைப்பட்டு இங்க விளையாடம் நின்று சண்டை பிடிக்கிறவனும் இல்லை நான். ஸோ எல்லாரும் சொல்லிச்சுன்னா நாமளோட டீல் அடிச்சுனா உங்களுக்கு வெக்கமா இல்லையாடா, சோறா சாப்பிட்றீங்க இல்லை வேற ஏதாவது சாப்பிட்றீங்க, எனக்கு விளங்கவே இல்லை. ஒருத்தர் சொல்லியிருந்தார் அர்ஜுனா கதைக்கிற பிள்ளையாண்டு, இல்லை நான் அப்படிதான் கதைப்பேன். என்னடா நீங்கள் உங்களுடைய கேவலமான கொமெண்ட்ஸ் வீடியோஸ் டிக்டாக்கள் நினைக்க சரியான வெக்கமா இருக்கு. எல்லாரும் சொல்லிச்சு இதை கடந்து போயிட்டேன். ஆனா ஒரு சொந்த அப்பாவை ஒரு இராணுவம் கடத்தி கொண்டு போய் கடைசி நேரத்துல சிதைச்சிருக்கன்னு தெரிஞ்சும் கூட என்னென்ன ஒரு பிள்ளை போய் நாமல் ராஜபக்சோட டீல் அடிக்கணும்னு யோசிச்சு பாருங்க. என்னோட டீல் அடிக்கணும். நாமல் ராஜபக்ச பொறுத்த வரைக்கும் அவரை கட்டி எழுப்பணும், அவற்றை பொலிட்டிக்ஸை கட்டி எழுப்பணும். ஸோ அவர் எனக்கு பின்னால தெரியுறாரு, அவ்வளவுதான். எனக்கு பின்னால தெரிஞ்சு நான் கோர்ட்ஸ்ல போனோம்னா வாரார்.
வந்து கதைக்கிறார், அவ்வளவுதான். இப்போது எங்களுடைய கொமன் எதிரியாக இருக்கிறது வந்து அன்றகுமார் சாநாயக அரசாங்கம். அது எங்களுடைய தடையெடுக்க போறதும் இல்லை, தமிழ விடுதலை போராட்டத்தை வந்து சாதாரணமாக மாற்ற போறதும் இல்லை. பிடிஏ அப்படியே வச்சிருக்கிறது, பயங்கரவாத தடை சட்டத்தை மாத்தையில இந்த சொத்து மாத்துகளோடையும் இந்த பாரோடையும் சேர்ந்து டீல் அடிச்சு கொண்டு கான்ஸ்டிடியூஷனை மாத்துறதுக்குன்னு சொல்லி அவர்களுடைய இதில் எடுத்து கொண்டு வைக்கணும். சோ இதுல கையேந்திரமார் பொன்னம்பலம் அடுத்த வேறொரு டீல் ஒன்று அடிச்சு கொண்டிருக்கிறார். இதுக்கு இல்ல சிறியர் போய் வேறொரு டீல் ஒன்று அடிச்சு கொண்டிருக்கார், சுத்து மாத்து வேறொரு டீல் ஒன்று அடிச்சு கொண்டிருக்கு. அப்ப இதுக்குள்ள நின்று கொண்டு நாங்கள் அரசியல் செய்யாம நாங்களும் முட்டாள்தனமாக இதுல வந்திருந்து கொண்டு மொக்கன் மாதிரி வேலை செய்யறதுக்கு நான் முட்டாள் இல்லை. இந்த கொமெண்ட் பண்ற கழுசறையல் மாதிரி நான் முட்டாள் இல்லை. ஆகவே நானும் யோசிப்பேன் எந்த வகையில ஆற கொண்டு எங்க இருக்கலாம் என்று. ஆனால் இனத்துக்கு துரோகம் செய்வேன் ஆண்டு கேட்டா, இந்த இனத்துக்கு துரோகம் செய்து எனக்கு காசு வேணும்னு நினைக்கிறேன். என்ன இதை இந்த ஜோக்கையும் சொல்றேன். நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போட்டேன், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் போட்டு பேலன்ஸ் இருக்கிறதையும் போட்டேன். அதுல அசட்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க, அது வந்து 9 லட்சத்துல இருந்து 5 லட்சம் தான் கிடக்குது. இப்போ நான் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போட்டு விடலாம், முடிஞ்சா ட்ரை பண்றேன். 5 லட்சம் தான் இருக்கு, ஃபிளைட்டுக்கு அதுக்கு எல்லாம் கொடுத்து ரூமுக்கு எல்லாம் கொடுத்து 5 லட்சம் தான் கிடக்கு, சாப்பாடுக்கு எல்லாம் கொடுத்து கிரெடிட் கார்டு கட்டி. ஸோ அதுல கீழே லயபிலிட்டிஸ் ஒன்று இருக்கு, கடன். கிரெடிட் கார்டும் என்னுடைய லோனும் 61 லட்சம் அதுல கிடக்கு. சிலது அதை பார்த்துட்டு ஜோதிச்சுட்டு இது ஒரு ஜாழ்ப்பாணம் ஒரு ஃபேஸ்புக் கொண்டு கிரியேட் பண்ணி அதை ஓடிக்கொண்டு தெரியுது. அது அவ்வளவுதான் எங்களுடைய கழுசடைகளுடைய நாலேஜ். சரிதான், எங்களுடைய காவாளிகளுடைய கழுசலைகளுடைய இந்த கள்ள முகப்புத்தகங்களை ரன் பண்றார்கள். இந்த நாலேஜ் அவ்வளவுதான் இந்த காவாளிகளுடைய. அந்த லயபிலிட்டிஸ் என்றதை என்னன்னு தெரியாம அது நச்சுது. என்னடா 61 லட்சம் கிடக்காக அது நச்சுது நினைக்கிறேன். கரண்ட் அக்கௌண்ட்ல 9 லட்சம் பெர்மனன்ட் சொத்தா அடியாது. லயபிலிட்டிஸ் கடன் சொன்னா லோன். அதை போய் இது போட்டிருக்குது, இந்த வெப்சைட் போட்டு கிடக்குது. டாக்டர் 69. சில நேரங்கள்ல எங்கட சமூகத்தை நினைச்சு சிரிக்கிறதா அழுகிறதா எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. அதை யோசிச்சுட்டு இதை போட்டிருக்கு இந்த கழுசடை. டாக்டர் 69 70 லட்சம் காசு இருக்கு, அப்படி கோடியா உழைச்சிட்டா பார்த்தேன் வர்றது வாயில அடி. அது கடனடா, அது லயபிலிட்டிஸ். அது அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அது கடன். நான் அரசாங்கத்துக்கு பிஓசி பேங்க் ஆஃப் லோனும் கொடுக்க வேண்டிய கடனடா அது 61 லட்சம். அதுல 3 லட்சம் ரூபாய் கிரெடிட் கார்டு பே பண்ணிட்டு இப்ப 58 நிக்குது. வேண்டாம் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போட்டு வருவேன், பிரச்சனை இல்லை. நான் என்ன அது ஏன் எனக்கு சிரிப்பண்டா, இப்படியான ஆட்களுக்கு தான் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறோம், இப்படியான ஆட்கள் தான் அரசியல் செஞ்சு கொண்டு இருக்கோம். சோ இவர்களுடைய கொமெண்டில் நான் அது கடந்து போறேன். நான் ஒரு 15 பேர் ஷேர் பண்ணியிருப்பேன், ஒரு 20 பேர் பார்த்துருப்பேன். அதுக்கான தான் நான் இந்த கொமெண்ட் சொல்றேன். என்ன ஒரு சொந்த தேப்பனை எனக்கு ஃபர்ஸ்டா தன் கையால சோறு ஊட்டின என்னுடைய அப்பாவை கொண்டே இவங்க சிதைச்சிருக்கிறாங்க. நான் போய் நாமளோட டீல் அடிப்பேனாடா. எப்படி உங்களோட அறிவு எவ்வளவு வந்து ஜோதிச்சு பாருங்க. உங்களோட அறிவண்ட சாமான் கடை மாட்டே தட்டி பாருங்கடா. ஏதாவது இது மாதிரி சத்தங்குதான்னு சொல்லி என்ன பானையில சத்தின மாதிரி முட்டியில தட்டின மாதிரி கேக்குதான்னு பாருங்கடா. எனக்கு அப்படி இல்லை, எனக்கு ரிசனன்ஸ் இல்ல, டல் தான் இருக்குது. இதை சொல்றது டல் சவுண்ட். ரிசனன்ஸ் சவுண்ட்ன்றது வந்து அந்த இதுல தட்டின கேட்க. தயவு செய்து மண்டே ஒரு சீட்டி ஒன்று எடுத்து பாருங்கடா, போய் மண்டைக்குள்ள மூளை இருக்காண்டு என்னண்டா யோசிக்கிறீங்க. தன் சொந்த உறவை தன்னை முதலா பெத்தாப்புறது கையில தூக்கி வச்சிருந்த மனுஷனை கொண்டேவங்க சிதைச்சிருக்கிறாங்க. நான் சிரிச்சு கொண்டு இந்த வீடியோ போறதுக்காண்டி வழிகள் தெரியாத என்னக்காயங்க சிதைச்சிருக்கிறாங்க. சிதைச்சவங்களை நான் போய் டீல் அடிக்கிறேன். ரணிலோடையும் ரணில் என்னுடைய வேலையை துளைச்சார். உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரணில் விக்ரமசிங்கன்றவர் யார் என்றால் என்னோட வேலையை துளைச்சார். சரிதானே, வேலையை துளைச்சு சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் அப்பவும் சொல்றேன், ஐயா சாமி என்ன சாவி இருக்க விட்டுருங்கடா, வேண்டாம் சோழி என்று விட்டீங்களா நீங்க. சோ என்ன துளைச்சது ரணிலோட போய் நான் போய் கதவன் வாங்கோ கதைப்பமாம். 17ஆம் தேதி தன்னை வந்து சந்திக்க சொல்லி என்னோட அமைச்சரோட இதுல வந்து சந்திக்க சொல்லிக்க நான் போய் கதைப்பேன். ஜஸ்ட் நான் போய் கதைப்பேன், பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அவரோட போய் கதைக்கல நான் பார் பெர்மிட் ஆக போறேன். அதெல்லாம் உம்பண்ட அரசியல் உங்களுக்கு ஏன் விளங்குது இல்லையா? இதுக்கு மேல கொத்து கத்தி வீடியோட இல்ல இவ்வளவு ஏமாத்துறாங்கடா, உங்களுக்கு விளங்கு இல்ல. இதுக்கு மேல என்னத்தை நான் சொல்றது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் மஹிந்த ராஜபக்சோடைய நாமல் ராஜபக்சோடைய போய் டீல் அடிக்கிறவன் இல்ல. சொந்த அப்பா படம் இதுல போட்டிருக்கேன் நான், இல்ல சைட்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த முகத்தை பார்க்க இல்ல எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. ஒரு கருத்த கை
வெயிலுக்கு நின்று ஒரு கருத்த கை அப்படியே வைரமாறின கைன்னு சொல்லுவாங்க. அதுல பி என்று அடிச்ச ஒரு மோதிரம் உண்டு, புவனேஸ்வரி பி என்றோட அடிச்ச ஒரு மோதிரம் உண்டு. அது இப்படியே ஞாபகம் இருக்கு எனக்கு. என்ன சொல்றேன்னு சொன்னால் 2002ஆம் ஆண்டு எனக்கு மோட்டார் பைக் பழகினது என்னுடைய அப்பா. ஸோ எனக்கு மோட்டார் பைக், அண்ணாட மோட்டார் பைக்ல 99-2000 வந்து அண்ணா வந்து டீச்சர் ஆகினா பிறகு CD100 இல்ல CT100 வேற CD100 இது ஒரு பைக் கொண்டு வட்டுக்கோட்டையில டீச்சர் ஆகினோன்னு ஒரு பைக் கொண்டு போயிடணும். அந்த பைக்ல தான் அந்த ஏறி இருந்து இப்படி முறுக்கி கொண்டு போறது தெரியும். ஆனா நீ ஓடு நான் பின்னால இருக்கிறேன்னு என்னுடைய தோள்களை பிடிச்சு கொண்டு பின்னால இருந்த மனுஷன் என்னுடைய அப்பா. சரிதானே? அந்த கைகளுக்கு எப்படி நான் துரோகம் செய்வேன் யோசிச்சு பாருங்க. நான் லூசாடா உங்களை மாதிரி எப்படி நான் துரோகம் செய்வேன்? என் அப்பாவை கொண்டு போய் சரி கொலை செஞ்சிருந்தா கூட பரவாயில்லையடா, கொண்டே சுற்றுந்தா கூட பரவாயில்ல, நீங்கள் சிதைச்சிருக்கிறீங்களா அப்பாவை கொண்டு போய்? எப்படி மனம் பெறும்? இந்த வெளிநாட்டுல புலம்பெயர்ல இருக்கிற கன பேருக்கு வந்து டாக்டர் நாமளோட தொடர்பு நம்புறாங்க. ஏன்டா நீங்கள் சோறாடா இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறீங்க? ஜோதிச்சு பாருங்க. சோ கொஞ்சமாவது ஒரு அன்பான வேண்டுகோள். இதுல சின்ன படிகளுக்கு தான் பாடான்னு கேட்கிறேன். உங்க வயசு போனாக்கள் இருப்பீங்க தானே வெளிநாட்டுல, உங்களுக்கு எல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களுக்கு மனச்சாட்சி என்றதே இல்லையா? இதற்காக நான் என்னுடைய அப்பாவை கொலை செஞ்ச ஒரு ஆளை போய் என்னுடைய அப்பாவை சிதைச்சால காலையும் காயம் வயிற்றுலையும் காயம், மனுஷன் எழும்பி நிற்கவும் கஷ்டப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டு போய் நீங்க கண்ணெல்லாம் தோண்டி இந்தியாவுக்கு வித்துருக்கிறீங்க, வெளிநாடுகளுக்கு கோணியா எல்லாம் வித்துருக்கிறீங்க. நீங்க எப்படி மனம் பெறும்? என் அப்பாட கிட்னி எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி இருக்கிறீங்க. நீங்க எப்படி மனம் பெறும்? எனக்கு நான் ஒரு டீல் அடிக்கிறது. அதாலதான் நான் ஆண்ட்ரோ சாநாயக அரசாங்கத்தோட இந்த வரைக்குமே நான் ரைட், அது இன்னொரு வீடியோவா போடுறேன். ஆண்ட்ரோ சாநாயகம் சம்பந்தமாக இந்த வரைக்குமே நான் ஒரு அரசாங்கத்துடன் போகாதக்கூடிய காரணம், எந்த சிங்கள அரசையும் நம்புறது தயாரா இல்லை. நம்பினது காணும், டீல் அடிச்சது காணும், 15 வருஷமா நம்பினது காணும். இனி இதுக்கு மேலையும் நான் வந்து நாமளோட டீல் என்றால் தயவு செய்து சோறு சாப்பிட வேண்டாம், விடிய காலமே உங்களோட சாப்பாட்டை சாப்பிட்டுக் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன். தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா, உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியை நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா, அந்த நிமிடம் தொடங்கி பாராளுமன்றத்தில் புலி கத்தி எழுந்தது. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா. தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா, பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா, உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையொரு வாழ் நீதான் அதன்
பணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும், ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும். நீதான் ஒளி, நீதான் வழி.